நம்ம இப்போது லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் தான். நான் பார்க்கவே எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை பண்ண போகிறோம். பண்ணாமா? ஓகே. ஸோ எப்போவுமே இவ்வளோ பெரிய கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ் ரூலை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ போர்ட் மாஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க பி எதை ஸ்டாண்ட் பண்ணோன்னா ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ப்ராக்கெட். அதுதான் நம்ம ஃபஸ்ட் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது அப்படியே உள்ளே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், உள்ளே இருக்கிறத மட்டும். ஸோ 6/9 + 2/3 ஆஃப் 1/2. ஸோ இங்கே நான் போர்ட் மாஸ் எழுதிக்கிறேன், வேறு கலரில் எழுதலாம் நம்ம. BODMAS. ஸோ இதில் பீனா என்னது? ப்ராக்கெட். அதை தான் ஃபஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து இருக்கிறது ஆஃப். ஆஃபை தான் அடுத்து சால்வ் பண்ணணும். ஆஃப் இஸ் நத்திங் பட் அ மல்டிப்ளிகேஷன். பட் மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறத விட ஆஃபாக இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது ஃபர்ஸ்ட்டே நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஸோ 6/9 + 2/3 × 1/2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 6/9 + 1/3. ஸோ இப்போ 3க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தால் 9 தான் வரும். ஸோ டினாமினேட்டர் 9 இருக்கிறதுனால நியூமினேட்டர் அப்படியே எடுத்துக்கலாம் ப்ளஸ். ஸோ இங்கே 3 இருக்குது, 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், 3. ஸோ நியூமினேட்டரை 3 மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 3s are 3. ஸோ இப்போது 6 + 3 9. 9/9 என்னது? 1. ஸோ இப்போ கொஷனுக்கு வரலாம். ஸோ இந்த என்டையர் டேர்மோட ஆன்சர் 1. ஓகேவா? அடுத்து என்னது பண்ணணும்? ஆஃப் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஆஃப் இருக்குது. ஸோ 2/5 ஆஃப் இந்த என்டையர் டேர்மோட வேல்யூ 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் 2/5 × 1 விச் இஸ் ஈக்குவல்ஸ் 2/5. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த என்டையர் டேர்மோட வேல்யூ என்ன? 2/5. முடிஞ்சா? முடிஞ்சு. ஸோ அடுத்து இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 6/5 - 5/3. ஓகேவா? ஸோ இந்த நியூமரேட்டரில் இருக்க 6 அப்படியே வச்சுக்கோங்க. கீழே பாருங்கள் ஒரு நம்பர், இங்கே ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 5 3s are 15 மைனஸ் இந்த நியூமரேட்டர் 5/3. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 6/15 - 5 10/3. ஸோ இது ஹோல் நம்பர். இதோட டிவிஷனில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த டிவிஷனை இங்கே ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்துட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் போடலாமா? ஸோ 6 இங்கே ரெசிப்ரோக்கல் ஆக போகுது. ஸோ 3 மேலே வந்துடும், 10 கீழே வந்துடும். ஸோ இப்போது 6 10 கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6 and 2 5s are 10. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 9/5. ஸோ இந்த என்டையர் டேர்முக்கு பதிலாக 9/5. ஓகேவா? ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்க பெரிய டேர்ம் யார்? இவனை தான் நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ தட் இஸ் 4 - 2/4 - 1/2 5 - 3/2. ஃபஸ்ட்டு 4 மட்டும் அப்படியே வச்சுப்போம். -2/. ஸோ இந்த டேர்மை பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஹோல் நம்பர், இது ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8. 8 - 1 7. ஸோ 7/2. the term divided by இங்கே இருக்கிறது 5 - 3/2. ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஹோல் நம்பர். சாரி. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 2s are 10. 10 - 3 7/2. இன்னும் இங்கே ஒரு பெரிய சம் இருக்க தான் செய்யுது நியூமரேட்டரில். ஸோ அதை முதல்ல முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை மட்டும் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? 2/7/2. ஸோ இதை நார்மலாக மாற்றணும்னா 2 அப்படியே வச்சுட்டு இந்த கீழே உள்ள ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 2 × 2/7 which is equals 4/7. ஓகேவா? ஸோ 4 - 4/7 / 7/2. ரைட்? ஓகே. ஸோ அகெயின் பார்த்தா இது ஒரு ஹோல் நம்பர், இது ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 7 4s are 28. 28 - 4 24/7.
divided by 7/2. ஸோ இங்கே ஒரு ஃப்ராக்ஷன், இங்கே ஒரு ஃப்ராக்ஷன், அதாவது நியூமரேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு அது கூட டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாமா? 24/7 இன்ட்டு, ஸோ 7/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/7. ஸோ 24 2s are 48 divided by 7 7s are 49. ஸோ இதுதான் இந்த என்டையர் டேர்மோட ஆன்சர். என்னது? 48/49. ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த பெரிய டேர்முக்கு பதிலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 9/5 டிவைடட் பை இந்த டேர்முக்கு, இந்த பெரிய டேர்முக்கு பதிலாக 48/49 மைனஸ் 2/5. ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், ரெண்டுக்கும் நடுவில் டிவிஷன் இருக்கப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளையாக மாற்றிட்டு ஈவனை ரெசிப்ரோக்கல் பண்ணிவிடுவோம். பண்ணலாமா? 9/5 இன்ட்டு 49/48 மைனஸ் 2/5. ஓகேவா? ஸோ 9 48 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 1 3 is 3, remainder 1, 8 3s are 16. ஸோ என்ன கிடச்சிருக்கு? 3/5 இன்ட்டு 49/16 மைனஸ் 2/5. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் 1/5 வெளில காமனாக எடுத்துடலாம். ஸோ 3 இன்ட்டு 49, 9 3s are 27, remainder 2, 4 3s are 12, 12 plus 2 14. So 147 divided by 16 minus 2. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன், ஹோல் நம்பர். 2s மல்டிப்ளை மைனஸ் பண்ணலாமா? 1/5 இன்ட்டு 147 மைனஸ் 16 2s are 32 divided by 16. So it is equals 1/5 into 147 minus 32 now. 7 minus 2 5, 4 minus 3 1 and 1 into 115 divided by 16. 1 5s are 5, 2 5s are 10, remain 1. So 3 5s are 15. So இந்த டேர்மோட ஆன்சர் வந்து 23/16. ஸோ இது இன்னும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 23 16, 1 16s are 16, remainder 7. So 1 into 7/16. The answer என்னன்னா 1 7/16 தான். பார்க்கலாமா? எஸ், ஆப்ஷன் சி 1 7/16 தான் ஆன்சர்.